இந்த வீடியோவில் ஒயிட் ஷர்ட்டை எப்படி கலர் ஷர்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்குது. நீங்கள் வந்து இப்போது பேக்ரவுண்ட் லேயர்லேருந்து டூப்ளிகேட் லேயர் ஒன்று எடுத்துக்கணும். எடுத்தாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவை இந்த ஷர்ட் மட்டும்தான். ஸோ டபிள்யூ டூல் கொடுத்து ரைட் சைடில் டபிள்யூ டூல் கிட்ட போயிட்டு குயிக் செலெக்ஷன் டூல் அது கொடுத்துக்குங்க. குயிக் செலெக்ஷன் டூல் கொடுத்தீங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வரைக்கும் ட்ரெஸ் இருக்கோ அந்த இடத்துல வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷர்ட்டை வந்து அதே செலக்ட் பண்ணிடும். இப்போ ஷர்ட்டை செலக்ட் பண்ணியாச்சு. இதை வந்து தனியாக நம்ம மாஸ்க் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு லேயர் எடுத்துட்டோம். பேக்ரவுண்ட் லேயர்லேருந்து இன்னொரு லேயர் எடுத்து அந்த லேயர் வந்து தனியாக ஷர்ட்டில் இருக்கிற வந்து தனியாக மாஸ்க் போட்டு ஒரு ஷர்ட் எடுத்தாச்சு. அதை வந்து இன்னொரு டைம் டூப்ளிகேட் லேயர் கொடுங்க. இன்னொரு டூப்ளிகேட் லேயர் கொடுத்தாச்சுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்த டூப்ளிகேட் லேயர் இருக்கு இல்லைங்களா, சென்டரில் இருக்கிறது, அதை வந்து கீழே இந்த ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, இந்த ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா சாலிட் கலர் அப்படின்னு இருக்கும். அந்த சாலிட் கலர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஷர்ட்டை மட்டும் தனியாக வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்து கலர் உட்கார்ற மாதிரி காட்டும். அப்போ வந்து இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு கலர் கூட கொடுக்கலாம். கார்னரில் சூஸ் பண்ணி இழுத்துன்னு போய் விட்டிங்கன்னா அது கலர் பேக்ரவுண்டில் உட்கார மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ வந்து ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிவிட்ட அப்புறம் இந்த பேலட் கலர் பேலட் இருக்கிற லேயரை நீங்கள் வந்து கிளிப்பிங் மாஸ்க் பண்ணணும். கீழே இருக்கிற கிளிப்பிங் மாஸ்க் பண்ணால் ஆல்ட் கண்ட்ரோல் ஜி வந்து ஷார்ட்கட்டு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த லேயருக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கனாவே கீழே கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்னு வரும். அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த லேயருக்குள்ளே போய் இந்த கலர் பேலட் உட்காந்துரும். ஓகேங்களா? இப்போது மேலே இருக்கிற ஃபஸ்ட் லேயருக்கு வாங்க. இந்த ஃபஸ்ட் லேயருக்கு வந்தீங்கன்னா இதோட மோடை சேஞ்ச் பண்ணணும். இதில் மோடை வந்து மல்டிப்ளை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாறிடும். ஷர்ட் கலர் உங்களுக்கு ரொம்ப அடித்த மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபஸ்ட் லேயரே கிளிக் பண்ணிங்க. ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் எல் கொடுங்க லெவல்ஸ். ஓகேங்களா? இப்போ சென்டரில் இருக்கிற பாயிண்ட்டை லைட்டாக குறைங்க. உங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் லைட்டாக குறைங்க. ரொம்ப குறைச்சிங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் குறைச்சிங்க, கொஞ்சம் ரியாலிட்டி தர்றதுக்காக. ஓகேங்களா? இப்போது நான் ரோஸ் கலர் கொடுத்தேன், அந்த கலரில் வந்துருக்கு. அதை எனக்கு வேறு கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற கலர் பேலட்டுக்குள்ளே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேலட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இங்கே வந்து அந்த கலர் பிக்சர்லேருந்து நீங்கள் ரைட் இந்த கலர் ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி கலர் வந்து என்ன ஷர்ட் வேணுமோ அந்த ஷர்ட் கலருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் ஷார்ட்கட். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டைம் இந்த வீடியோ க்ளீனாக பார்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுட்டு நீங்கள் வந்து ஆக்ஷன் ஃபைல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆக்ஷன் ஃபைல் போட்டிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராசஸிங்லாம் முடிச்ச அப்புறம் அந்த ஃபைல் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த ஷார்ட்கட் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாவே மொத்தமாக அதே கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து ஆப்ஷன்லாம் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் கலர் பேலட்டை மட்டும் போயிட்டு டச் பண்ணி நீங்கள் கலர் என்ன கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.